Hi friends, இன்னைக்கு வீடியோவில் டேட்டாபேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அசூர் SQL டேட்டாபேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அசூர் ஃபண்டமெண்டல் எக்ஸாம் AZ 900ல் சிலபஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ். வாட் இஸ் டேட்டாபேஸ்? A database is an organized collection of data that typically stored and accessed electronically from a computer system or electronic device. டேட்டாபேஸ் நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸல் ஷீட்டு, CSV ஃபைலு, ஆக்சஸ் டேட்டாபேஸு, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் போனீங்கன்னா SQL சர்வர் டேட்டாபேஸு, ஆரக்கிள் டேட்டாபேஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா இஸ் அ ஆர்கனைஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றாங்க. ஸ்டோர்ட் அண்ட் ஆக்சஸ் எலக்ட்ரானிக்லி. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனே இருக்கும் பார்த்துங்க, பேர், ரோல் நம்பரு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேமு, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ். டேட்டாபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்பை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹையரார்க்கிக் டேட்டாபேசஸ், இன்னொன்று வந்து ஃப்ளாட் ஃபைல். ஃப்ளாட் ஃபைல் தான் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டு, CSV ஃபைலு, டீலிமிட்டடு இதெல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. அதுக்கப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸு, அதுக்கப்புறம் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதுதான் டேட்டாபேஸு சாம்பிள்ஸ். ஆரக்கிள் டேட்டாபேஸு, MySQL, MongoDB, ஆக்சஸ்ஸு, IBM DB2, போஸ்ட்கிராஸ் SQL, MariaDB, SQL சர்வரு, இதெல்லாமே டேட்டாபேசஸ். இதில் ஆரக்கிள், SQL சர்வரு, சில இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸு. எக்ஸாம்பிள் தான் NoSQLனு ஒன்று இருக்குது. அதெல்லாமே நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வர்றது பார்த்திங்க அப்படின்னா MariaDBயும் MongoDBயும் அதுக்குள்ளே வருது. ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ளாட் டேட்டாபேஸ் டைப்பில் வந்துடும். MySQL, போஸ்ட்கிராஸ் SQL, DB2, ஆரக்கிள், SQL சர்வர் எல்லாமே RDMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் நாங்கள் வாட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்? ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் RDMSன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ மேடப் ஆஃப் டேபிள்ஸ் ஆஃப் டேட்டா. நிறைய டேபிள் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேமு, அவரோட ஐடி இருக்குது. ரெண்டாவது டேபிளில் பாருங்கள் அவர் வந்து எந்த ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அந்த டேபிள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டைப்பு, காஸ்ட் வைஸ் இருக்குது. இந்த மூணு டேபிளும் பார்த்தீங்க அப்படின்னு லிங்க் பண்ணியிருப்பாங்க காமன் ஃபீல்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேபிளுக்கு ஐடி இருக்குது. ரெண்டாவது டேபிளில் வந்து பார்ட்டிசிபேட் டேபிளில் பாருங்கள் ஐடி வச்சு ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு லிங்க் பண்ணுறாங்க. ரெண்டாவது டேபிளில் உங்களுக்கு என்ன பண்ண ஆக்டிவிட்டியும், மூணாவது டேபிள் இருக்க ஆக்டிவிட்டியை வச்சு என்ன பண்ணாங்க லிங்க் பண்ணுறாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேடப் ஆஃப் டேபிள்ஸ் ஆஃப் டேட்டா. மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கவங்க டேட்டாபேஸ் என்பது கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஈச் டேபிள் ஹேஸ் எ ஸ்கீமா தட் டிஃபைன் வாட் த டேட்டா ஷுட் லுக் லைக். ஒவ்வொரு டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கீமா இருக்கும். ஸ்கீமா தான் டிஃபைன் பண்ணணும். இந்த டேபிள் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது ஸ்கீமா தான். ஸ்கீமா மை டிஃபைன் தட் யுவர் டேட்டா கண்டைன்ஸ் ஐடி நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேட். உங்கள் ஸ்கீமா தான் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு டேபிளில் என்னென்ன இருக்குன்னு என்னென்ன ஓகேங்களா, என்ன பேராமீட்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எது டிஃபைன் பண்ணுங்க ஸ்கீமா தான் டிஃபைன் பண்ணுங்க. எனி டேட்டா தட் யூ ஆட் டு த டேபிள் மஸ்ட் ஃபாலோ த ஸ்கீமா. ஒரு டேபிளில் டேட்டா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கீமாவில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்குதோ அது மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் ஐடின்னு இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் போய்ட்டு நீங்கள் ஏஜ் ஆட் பண்ணுவீங்களா? எடுத்துக்காது. அந்த டேபிள் என்ன ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருக்குது, ஸ்டூடெண்ட் நேமும் ஐடி மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் என்ன நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட் நேமு ஸ்டூடெண்ட்னா ஐடி நம்பர் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். இல்லை நான் போய் ஏஜ் இன்சர்ட் பண்ணணும் எடுத்துக்காது. ஸோ ஸ்கீமா என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு அது மட்டும் தான் நீங்கள் டேபிளில் கொடுக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும் டேட்டாவை. டேட்டா மஸ்ட் நாட் ஹேவ் ஃபீல்ட் தட் ஆர் நாட் டிஃபைன் இன் த ஸ்கீமா. ஸ்கீமாவில் இல்லைன்னா நீங்கள் டேபிளில் எதுவும் ஆட் பண்ண முடியாது. அதை தான் கிளியராக சொல்லுது. A database will contain many tables of data that are relevant to each other.
ஒரு டேட்டாபேஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். எல்லா டேபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஒவ்வொன்றோட லிங்காக இருக்கும் காமன் கீயை வச்சு. By using specialized queries, developers can return data in the result of joining related data from multiple tables. SQL queriesல இருக்குது. அது யூஸ் பண்ணி என்ன பண்ண டெவலப்பர்ஸில் queries எழுதுவாங்க. ஒரு டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு ஒரு 100-150 டேபிள்ஸ் கூட இருக்கும். அப்போது ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க SQL queries ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணி எந்த டேட்டா வேணுமோ அது மட்டும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்ளிகேஷன் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது பாருங்கள், இதுதான் SQL சர்வர் டேட்டாபேஸ். ஆன் ப்ராமில் நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு கம்பெனி வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் இதே DB அட்மின் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், ட்ரெல் ரேக் சர்வர் ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த ரேக் சர்வர் என்ன பண்ணீங்க, ஃபிசிக்கல் சர்வரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, விண்டோஸ் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. விண்டோஸ் சர்வர் OS, விண்டோஸ் சர்வர் 2012, 2006 இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா SQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரை நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ன பண்ணீங்க, நீங்கள் டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணுவீங்க, டேபிள்ஸில் க்ரியேட் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணுவாங்க SSMS சொல்லுவாங்க. SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. SSMSன்னு சொல்லுவாங்க. SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டாபேஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், டேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். சரி, டேட்டாபேஸ் பாருங்கள், SQL சர்வரு. சரி, டேட்டாபேஸில் பாருங்கள், இதுதான் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்க்குள்ளே பாருங்கள், டேபிள்ஸு இவ்வளோ இது இருக்குது பாருங்கள். டேபிள்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள். சரி, டேபிள்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு டேபிள்ஸ். எத்தனை டேபிள்ஸ் இருக்கு பாருங்கள். இது SQL சர்வர் டேட்டாபேஸ். SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும், டூலு. அந்த டூலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் SQL சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் காட்டும். SQL சர்வர் டேட்டாபேஸ் பாருங்கன்னா இந்த நான் பர்டிகுலர் ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த டேபிளுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன இருக்கு பாருங்கள். காலம்ஸு, கீஸு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். SQL queries ரைட் பண்ணிட்டு டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இது என்ன பண்ணியிருக்கேன்னா SQL சர்வர் SSMSல கனெக்ட் பண்ணிவிட்டு அது வழியே நான் என்ன பண்ணுறேன், ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இது ஆன் ப்ராமில் இருக்க SQL சர்வர் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் பார்த்துருவோம். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டெஸ்க்டாப் டேட்டாபேஸ், எக்ஸாம்பிள் வந்து ஆக்சஸ். அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் கிளாஸ் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா SQL சர்வர், SQL சர்வர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசூரில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ரிலேஷன் டேட்டாபேஸ், இன்னொன்று நான் ரிலேஷன் டேட்டாபேஸ். அசூரில் ரிலேஷன் டேட்டாபேஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் ரிலேஷன் டேட்டாபேஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அசூரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டாபேஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா காஸ்மோஸ் டிபி, அசூர் SQL, அசூர் டேட்டாபேஸ் ஃபார் MySQL, அசூர் டேட்டாபேஸ் ஃபார் போஸ்ட்கிரஸ் SQL. இதெல்லாமே டேட்டாபேஸ் சர்வீசஸ் ஆஃபர்டு இன் அசூர். இதில் பாருங்கள், ரிலேஷன் டேட்டாபேஸ்க்கு நான் ரிலேஷன் டேட்டாபேஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. நான் ரிலேஷன் டேட்டாபேஸ் ஒன்றும் கிடையாது, NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் டேட்டாபேஸ் RDBMS அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL, Oracle DB, இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு, இதில் ரிலேஷன் டேட்டாபேஸ். இதில் என்ன இருக்குங்க, ஃபிக்ஸ்டு ஸ்கீமாக இருக்கும். டேட்டாபேஸ் இருக்கும், டேட்டாபேஸில் டேபிள்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் எல்லாமே ஸ்கீமாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டேபிள் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரு இது என்ன பண்ண உங்களுக்கு
டேபிள் பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது உங்களுக்கு. அதே NoSQL டேட்டாபேஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ண ஸ்கீமா இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னா கணக்கு அப்படின்னா ஸ்கீமா வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னு யூஸ் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். நான் எல்லாத்துக்கும் ஸ்கீமா யூஸ் பண்ண மாட்டேன், சிலத்துக்கு யூஸ் பண்ணுவேன், சிலத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி ஏற்றுக்கலாம். ஃப்ளூயட் ஸ்கீமான்னு சொல்லலாம். ஸ்கீமா இருந்தால் அந்த டேட்டா எடுத்துக்கு, ஸ்கீமா இல்லாட்டி அந்த டேட்டா எடுத்துக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து டேபிள் மட்டும் கிடையாது, இங்கே மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது NoSQL டேட்டாபேஸில். ஓகே, நீங்கள் ஒரு படத்தை போய் சேவ் பண்ண அப்படின்னா அது எப்படி சேவ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் டேபிள் அப்படின்னா ஓகேப்பா, அது ஒரு டேபிள், அதனால நான் டேட்டாபேஸ் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். படம் HTML ஃபைலு, JSON ஃபைலு, இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணுவீங்க? கீ வேல்யூ அதுதான் என்ன சொல்லுதுன்னா இது மல்டிபிள் ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுது. கீ வேல்யூ JSON ஃபைலு, கிராஃபு, டாக்குமெண்ட்டு, ஒயிட் காலம் இப்படின்னு வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சரை இது சப்போர்ட் பண்ணுது. வெர்டிக்கல் ஸ்கேலிங் அண்ட் மேனுவல் ஷேரிங் ஃபார் ஸ்கேலபிலிட்டி. வெர்டிக்கல் ஸ்கேலிங் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டேட்டாபேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு சர்வரில் போட்டு ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ ரன் ஆகுது. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் சைஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு 80 GB 160 GB மாறி என்ன சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லோடு ரொம்ப ஓவராக தாங்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, சர்வர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்களா? ஏற்க உங்களுக்கு 12 GB 14 GB வச்சுக்கி, இப்போ என்ன பண்ணீங்க 32 GB ஆட் பண்ணீங்க. ஏற்கனவே உங்களுக்கு 2 கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 8 கோராக போடுவீங்க. ஸ்டோரேஜ் என்ன பண்ணும் உங்களுக்கு 1 TB இருந்ததுன்னா 4 TB மாற்றுவீங்க. இது ஸ்கேல் வெர்டிக்கல் ஸ்கேலிங் சொல்கிறது. அதாவது இருக்கிற சர்வரோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஆனால் SQL NoSQL டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹாரிசான்டல் ஸ்கேலிங். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு சர்வர் டேட்டாபேஸ் வந்து பீக்கில் ரன் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு, அதுக்கப்புறமா அடிஷ்னலாக இன்னொரு சர்வர் ரன் பண்ணி அது என்ன பண்ணும், இந்த 2 சர்வர் எடுத்து லோடை வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்படியும் மறுபடியும் லோடு ஃபுல்லாகிச்சா அப்படியா, அப்போ என்ன பண்ணும், இன்னும் 2 சர்வர் ஆட் பண்ணிக்கும். இப்போ 4 சர்வர் என்ன பண்ணும், லோடு வந்து என்ன பண்ணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா, இப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்குமா. இதுதான் ஹாரிசான்டல் ஸ்கேலிங். நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது தான் ஹாரிசான்டல் ஸ்கேலிங் சொல்கிறது. RDMSல பாருங்க, ப்ரொவைட் ஆசிட் கேரண்டி. ஆசிட் என்னது, அட்டாமாசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஆனால் நான் ரிலேஷன் டேட்டாபேஸில் பாருங்கள், NoSQL பாருங்கள், ப்ரொவைட்ஸ் பேசிக்லி அவைலபிள், சாஃப்ட் ஸ்டேட், eventual, கன்சிஸ்டன்சி. அதே ரிலேஷன் டேட்டாபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நார்மலைசேஷன் இருக்குது. NoSQL டேட்டாபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலைஸ் டேட்டா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிலேஷன் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் Oracle DB, SQL சர்வரு, MySQL, இதெல்லாமே ரிலேஷன் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள். NoSQL டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா Cassandra, MongoDB, Gremlin, Cosmos DB, இதெல்லாமே NoSQL டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம Azure SQL டேட்டாபேஸ்க்கு வரலாம். Azure SQL டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் லான்ச்டு இன் 1989. அந்த காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணதோட சரி அதோட விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2000 மேலே தான் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. SQL database can be good choice for hybrid cloud application. ஹைப்ரிட் அப்ளிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு, ஆன்-ப்ரெம்ல ரன் ஆகும், க்ளவுடில் யூஸ் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் ஹைப்ரிட் அப்ளிகேஷன். அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை SQL டேட்டாபேஸ் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது உங்களுக்கு, க்ளவுடில் இருக்கும். Azure SQL டேட்டாபேஸாக க்ளவுடில் இருக்கும். ஆனால் இட் இஸ் கம்பேட்டபிள் வித் ஆன்-ப்ரெம் SQL சர்வர் டேட்டாபேஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்-ப்ரெம்ல இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் Azure SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். க்ளவுடில் உள்ள அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், Azure SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ஈஸிலி மைக்ரேட் யுவர் ஆன்-ப்ரெம் SQL டேட்டாபேஸ் டு Azure SQL. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 டேட்டாபேஸ் சர்வர் வச்சுருக்கீங்க.
எல்லாம் எஸ்கியூஎல் சர்வர் தான் வச்சுருக்கீங்க. அந்த 4 எஸ்கியூஎல் சர்வரில் கிட்டத்தட்ட 16 டேட்டாபேஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸு, மீதி என்ன பண்ணுவாங்க 6 வந்து டெஸ்ட்டு, டெவ், என்வரான்மெண்ட் டேட்டாபேஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட்டாபேஸ் எல்லாமே அப்படியே க்ளவுடில் இருக்க அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஸ்டோர் அப் டு 100 TB ஆஃப் டேட்டா வித்தின் a minute. உங்களோட பேண்ட்வித் பக்கவாக இருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் 100 TB டேட்டா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும்ன்றோம். அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இஸ் ஜென்ரல் பர்பஸ் ரிலேஷன் டேட்டாபேஸ் அப்படின்றாங்க. இட் இஸ் எ டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸ் மாடல். நம்ம பார்த்துருப்போம் ஐயாஸ், பாஸ், சாஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி டாஸ் என்பதும் அதே மாதிரி தான், டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸ் ஆஃபரிங்னு சொல்லுவோம். Based on latest stable version of Microsoft SQL Server Database Engine. லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு SQL Server எது என்ன அவைலபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அசூர் SQL டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ப்ரொவைடட் அஸ் ஏ மேனேஜ்டு சர்வீஸ். மேனேஜ்டு சர்வீஸ்னால் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துப்போம், மைக்ரோசாஃப்ட் பார்த்துப்பாங்க. எஸ்கியூஎல் சர்வரு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நெட்ஒர்க்கு, பேண்ட்வித்து, பேக்கப்பு எல்லாமே மைக்ரோசாஃப்ட் பார்த்துக்கும். அந்த ரிஸ்க் மேனேஜ்டு சர்வீஸ்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களோட வேலை என்ன, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, உங்களோட டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் போய் உங்களோட என்ன பண்ண உங்களுக்கு டேபிள்ஸு டேட்டாவெல்லாம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் பாருங்கள், டோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 GB. அதில் யூட்டிலைசேஷன் பாருங்கள் 17.95% தான் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். எஸ்கியூஎல் டேட்டாபேஸு ஸ்க்ரீன்ஷாட்டு. இங்கே பாருங்கள் டேட்டாபேஸ் நேம் பாருங்கள், இங்கே மொத்தம் 3 டேட்டாபேஸ் இருக்குது. 3 அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்குது. இந்த 3 அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸும் இந்த டிபி சர்வரில் தான் ரன் ஆகுது. ஏன்னா ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆகுனா கண்டிப்பாக சர்வர் வேணும். சர்வர் இருந்தால் தான் அதில் தான் உங்களுக்கு டேட்டாபேஸை ரன் ஆகும். அப்போ அசூர் எஸ்கியூஎல்லே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு சர்வர் இருக்குது. ஆனால் சர்வர் வந்து இட் இஸ் விர்ச்சுவல்னு சொல்லுவாங்க. இந்த சர்வர் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது, விர்ச்சுவல். இந்த சர்வரில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சிங்கிள் சர்வர் தான். டிபி சர்வர் வந்து ஒரு சர்வர், அந்த சர்வரில் 3 டேட்டாபேஸ் ரன் ஆகுது உங்களுக்கு. இங்கே டேட்டாபேஸ் சர்வர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்குது, டிபி சர்வர் வந்து ஒன்று தான். இந்த ஒரு டிபி சர்வர் வந்து என்ன பண்ண உங்களுக்கு 3 டேட்டாபேஸ் ரன் ஆகுது. நீங்கள் எத்தனை டேட்டாபேஸ் வேணால் இதில் ரன் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் டயர் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் தான் அது. ஸ்டாண்டர்ட் S0 டென் T2S இது பாருங்கள். இது பாருங்கள் ஸ்டாண்டர்டு S0 தான், டென் TTU. DTUன்னு டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு பேசிக்கு 5 DTU. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸில் இருக்குது உங்களுக்கு. இது டேட்டாபேஸ், இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ். ERPன்னு ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாபேஸு. இதில் பாருங்கள் உங்களுக்கு எலாஸ்டிக் பூல் பாருங்கள், நோ எலாஸ்டிக் பூல். சர்வர் நேம் பாருங்கள், டேட்டாபேஸ் சர்வர் நேம் என்ன பாருங்கள், டேட்டாபேஸ் டிபி சர்வர் டாட் டேட்டாபேஸ் டாட் விண்டோஸ் டாட் நெட். இதில் பாருங்கள் ERP டேட்டாபேஸ்க்கு கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் பர்ச்சேசிங் மாடல், வீக்வர் பேஸ்ட் பர்ச்சேசிங் மாடல் இருக்கு பாருங்கள். அதில் பாருங்கள் ஜெனரல் பர்பஸ், ஹைப்பர்ஸ்கேல், பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் 3மே வருது. DTU பேஸ்ட் பர்ச்சேசிங் மாடல் பாருங்கள், பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம். அதில் 3 ப்ரைஸிங் டயர் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ண DTU வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பேக்கப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட் டீமு வந்து இது மாதிரி எனக்கு வந்து அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னாங்க, நான் என்ன பண்ணேன் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க வந்து இன்னொரு டேட்டாபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு டேட்டாபேஸ் கேட்டாங்க, க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அதுதான் அந்த 3 டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில் வந்து என்ன பண்ணாங்க, சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 GB தான் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சைஸ் பத்தாது, ஃபுல்லாகிடுச்சு, டேட்டாபேஸ் ஃபுல்லாகிடுச்சு, இன்க்ரீஸ் பண்ணி கொடு அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணால்
சைஸ் 2 GB இருக்கப்ப பேசிக் டயரில் தான் இருந்தது, பேசிக் மாடலில் தான் இருந்தது. அவங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டால் நான் என்ன பண்ணேன், ஸ்டாண்டர்டுக்கு மாற்றி விட்டுட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். அதே டேட்டாபேஸ் தான். ஸ்டார்ட் அப் நான் கிரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணேன், பேசிக் டயரில் தான் என்ன பண்ணேன் கிரியேட் பண்ணேன். சைஸ் 2 GB 5 DTU. அது என்ன பண்ணேன், ஒரு 2 வாரம் கழிச்சு அது ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டீம் கேட்டாங்க எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்டாண்டர்டுக்கு என்ன அப்கிரேட் பண்ணேன். ஸ்டாண்டர்ட் டிஆருக்கு அப்கிரேட் பண்ணி அதில் என்ன பண்ணாங்க, சைஸ் வந்து 20 GBக்கு மாற்றி கொடுத்தேன். டிடியூ வேணுங்க, 10 டிடியூ செட் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி ஒரு டேட்டாபேஸோட கம்ப்ளீட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேல் அப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா டிடியூ தான், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ப்ரைஸிங் மாடல் மாற்றிக்கலாம், வீக் ஓவருக்கு மாற்றிக்கலாம், டிடியூ மாடலுக்கு மாற்றிக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இது இதில் பாருங்கள், ERP டேட்டாபேஸு இங்கே பாருங்கள், டிடியூ பாருங்கள். டிடியூ நீங்கள் எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ பண்ணுறீங்க அவ்வளோமே காசு. டேட்டாபேஸ் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பேக்கப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் டேட்டாபேஸ் யூட்டிலைசேஷன். டிடியூ பாருங்கள், உங்களுக்கு காஸ்ட்டு பாருங்கள் $1.5. எத்தனை டிடியூ, 10 டிடியூ. ஒரு எவ்வளோ காஸ்ட்டு, $15. மாதமான எனக்கு இந்த டிபிக்கு எவ்வளோ ஆகுது, $15 ஆகுது. சப்போஸ் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு டேட்டாபேஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் அசூர் டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன். அசூரில் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், மொத்தம் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் மாடலில் நீங்கள் டிப்ளை பண்ணலாம், இல்லாட்டி ஐயாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் மாடலில் டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐயாஸ் எடுத்துக்கலாம், SQL சர்வர் ஆன் அசூர் VM. இது எப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரு VM என்ன பண்ணுங்க, அசூரில் லாகின் பண்ணிட்டு ஒரு VMஐ கிரியேட் பண்ணிட்டு அந்த VMல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் SQL சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஐயாஸ்ன்னு சொல்கிறது. இது நீங்கள் ஆன்ப்ரமில் எப்படி பண்ணீங்களா அதே தான், ஆன்ப்ரமில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே வேலையை நீங்கள் க்ளவுடில் பண்ணலாம். ஒரு VMஐ கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓகேங்களா. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் அசூர் SQL டேட்டாபேஸ் போகிறேன் அப்படின்னா ஓகே குட் ஓகேங்களா. அதுதான் பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். இதில் மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஒன்று வந்து மேனேஜ் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறது, ரெண்டாவது வந்து சிங்கிள் டேட்டாபேஸ், மூணாவது வந்து எலாஸ்டிக் பூல். மேனேஜ் இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் SQL சர்வர். இங்கே என்ன பண்ண உங்களுக்காக டெடிக்கேட்டட் SQL சர்வர் அலோகேட் ஆகும். சிங்கிள் டேட்டாபேஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா ஃபுல்லி மேனேஜ் ஐசோலேட்டட் டேட்டாபேஸ். நான் முன்னாடி ஒரு 3 டேட்டாபேஸ் பார்த்தோமா, டிபி சர்வர்னு ஒரு சர்வரில் 3 டேட்டாபேஸ் இருந்ததில்ல, அது சிங்கிள் டேட்டாபேஸ் மாடல். சிங்கிள் டேட்டாபேஸ்னா சிங்கிள் டேட்டாபேஸ் ஐசோலேட்டட், ஒரே சர்வர் டிபி சர்வர்னு ஒரு சர்வரில் 3 டேட்டாபேஸ் இருக்குது, 3 டேட்டாபேஸாக ஐசோலேட்டட், ஒன்றுக்குள்ளும் தொடர்பு இல்லை. ஒரு டேட்டாபேஸ் கரெக்ட் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், சம்மந்தமே இல்லை, அடுத்த டேட்டாபேஸ் நான் ஒர்க்காக இருந்தால் இருக்கேன். மூணாவது வந்து எலாஸ்டிக் பூல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் இன் எ சிங்கிள் பூல். என்ன பண்ணுவாங்க, ஒரு 24 GB ரேமு, ஒரு 48 விர்ச்சுவல் கோர்ஸு, 4 TB ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், 40 டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த 40 டேட்டாபேஸ் இருக்கிற ரிசோர்ஸஸ் ஃபுல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிங்க, ஷேர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எலாஸ்டிக் பூல்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள் SQL டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் பாருங்கள், SQL டேட்டாபேசஸ் இதில் தான் பாருங்கள் சிங்கிள் டேட்டாபேஸ், எலாஸ்டிக் பூலு, டெடிகேட்டட் சர்வர். அப்போ இந்த SQL டேட்டாபேஸ் ஆப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கேட்கும் சிங்கிள் டேட்டாபேஸை எலாஸ்டிக் பூலான்னு கேட்கும். நீங்கள் சிங்கிள் டேட்டாபேஸ்னு செலக்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா ரெடி எலாஸ்டிக் பூலும் என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் இன்ஸ்டன்சஸ், இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா SQL சர்வர் விர்ச்சுவல் மிஷின். இவ்வளோ டெப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் பாருங்க. சிங்கிள் டேட்டாபேஸ் பாருங்க, சிங்கிள் டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு ஹைப்பர் ஸ்கேலு, சர்வர்லெஸ்ஸு,
ஈஸி மேனேஜ்மெண்ட். அதே டேட்டாபேஸ் சர்வர் பாருங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண பேக்கப்பு பிஸ்னஸ் கண்டினியூட்டி. எலாஸ்டிக் பூல் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் அசூர் எஸ்கியூஎல் பாஸ் டேட்டாபேஸ் ஆஃபரிங் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ் பாருங்கள் அதில் என்ன பெனிஃபிட் பாருங்கள். யூட்டிலைசிங் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் நீங்கள் ஆன் ப்ராம்ல யூஸ் பண்ணுவீங்களே அந்த எஸ்கியூஎல் சர்வர் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுது. இட் இஸ் சிமிலர் டு ட்ரெடிஷ்னல் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஆன் ப்ராம்ல யூஸ் பண்ணுற உங்களுக்கு RDBMS டேட்டாபேஸ் மாதிரி இதுவும் இருக்கும். ஆன் ப்ராம்ல யூஸ் பண்ணுறீங்களா அதே தான், ஆனால் இதை க்ளவுடில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஃபுல்லி மேனேஜ்டு. என்ன பண்ணா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்லி அப்டேட்டட் வித் நியூ ஃபீச்சர்ஸ். க்ளவுடில் இருக்கனால என்ன பண்ண உங்களுக்கு புது ஃபீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதுக்கு புது ஃபீச்சர் அப்டேட் ஆன அப்புறம் தான் ஆன் ப்ராம்ல இருக்க சர்வருக்கு அப்டேட்டே ஆகும். இட்ஸ் a dedicated instance of SQL server. This automatic patching, automatic backup, automatic high availabilities, pre-create actual infrastructure. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் ப்ராம்ல என்ன பண்ணுவீங்களோ அதே தான் இங்கே பண்ணுவோம். ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அசூர் பண்ணிடும். பேக்கப்பு, ஹை அபிலிட்டி, பேட்சிங்க, அப்டேட்டிங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசூர் பண்ணிடும். பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு அசூரே கிரியேட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை ரொம்ப கம்மி. இட் இஸ் வீகோர் மாடல். இது மேனேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது இட் இஸ் வீகோர் மாடலு. இது வந்து DT மாடல் கிடையாது. சிங்கிள் டேட்டாபேஸ் பாருங்கள். சிங்கிள் டேட்டாபேஸ் வந்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு சரியாக என்ன விர்ச்சுவல் ஒரு சர்வர் டேட்டாபேஸ் சர்வர்னு அலோகேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அலோகேட் ஆகும். இது நீங்கள் இந்த மாடல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக என்ன பண்ண உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் அலோகேட் ஆகும், தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். டேட்டாபேஸ் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் தான் என்ன பண்ணலாம் உங்கள் டேட்டாபேஸ் அதில் பிளேஸ் பண்ணோம். டேட்டாபேஸ் சர்வர் வந்து இது ஜஸ்ட் லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஓகே, இந்த டேட்டாபேஸ் யாராவது ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் யாராவது ஆக்சஸ் பண்ண போனால் அந்த யூஸரோட IP அட்ரஸ் எல்லாமே இந்த ஃபயர்வால் ரூல்ஸ் போய் கொடுக்கணும். சர்வர் ஃபயர்வால்ஸும் ரூல்ஸும் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண எந்த யூஸரை ஆக்சஸ் பண்ண அவரோட IP அட்ரஸில் ஃபயர்வால் ரூல்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணால் தான் யூசர்ஸ்னால அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்டே பண்ண முடியும். மூணாவது டைப் பாருங்கள் எலாஸ்டிக் பூல். ஃபஸ்ட்டு பூலை க்ரியேட் பண்ணோம், அதுக்கு நம்ம ரிசோர்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம் அந்த பூலில், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் என்ன பண்ணோம் உங்களுக்கு அந்த பூலில் இருக்க எல்லா ரிசோர்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து வீகோர் மாடல். இது பர்ச்சேசிங் மாடல் நம்ம பார்த்தோம். வீகோர் மாடல் ஒன்று, DTU மாடல் ஒன்று, மொத்தம் 3 மாடல் இருக்குது. டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் யூனிட்டு, ரெண்டாவது வந்து விர்ச்சுவல் கோர் வீகோர்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்து சர்வர்லெஸ் மாடல். Database transaction unit DTU சொல்லுவாங்க. It is a blend of CPU memory and IO. CPU memory IO ல blend பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் DTU. 2 DTUன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 5 DTUன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 10 DTUன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சப்போஸ் என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஒரு 10 பேர் யூஸ் பண்ணுறாங்க. எங்கிட்ட இருக்க டேட்டாபேஸை 10 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாபேஸ் நான் ஆரம்பத்தில் 2 GB சைஸு 5 DTU போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் தொங்கிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்கிரேட் பண்ணணும். 10 DTUக்கும் அப்கிரேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் நீங்கள் என்ன பண்ணணும், 50 GBக்கு அப்கிரேட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸ்கேல் ஸ்டோரேஜ் வித் கம்ப்யூட்டர் அட் த சேம் டைம். கம்ப்யூட்டர் என்பது பார்த்தீங்க அப்படின்னா DTU, ஸ்டோரேஜ் என்பது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். வீகோர் மாடல் பாருங்கள். திஸ் இண்டிபெண்டன்ட்லி கான்ஃபிகர் விர்ச்சுவல் கோர். ஸ்கேல் ஸ்டோரேஜ் இண்டிபெண்டன்ட்லி ஃப்ரம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவாங்க, CPU மெமரி IO இது தனியாக. இதுக்கும் விர்ச்சுவல் கோருக்கும் ஸ்டோரேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ வேணும்னா விர்ச்சுவல் கோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, வேணும்னா நீ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்றா.
ஏற்கனவே இருக்கிற SQL சர்வர் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை புதுசாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், GTU மாடலில் பாருங்கள், மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னேன்னா, பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம். GTU பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ GTU வேணும் உங்களுக்கு? 10, 20, 50, 100, 200, எவ்வளோ GTU வேணுமோ அவ்வளோ GTU நீங்கள் என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். GTUனா உங்களுக்கு CPU, மெமரி, IO 3 சேர்த்து GTU. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்க அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் என்ன பண்ண டேட்டாபேஸ் வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹையர் போக போக உங்களுக்கு என்ன பண்ண அடுத்த ப்ரைஸிங் டைப் ப்ரீமியம் போகும். இது வந்து வீக்கர் மாடல் பாருங்கள், ஜெனரல் பர்பஸ், ஹைப்பர் ஸ்கேலு, பிஸ்னஸ் கிரிட்டிக்கல். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்டு, சர்வர்லெஸ் இந்த மாடலில் இருக்குது. இதில் பாருங்கள், அஸ்யூர் SQL டேட்டாபேஸில் ஆன் ப்ரோமில் இருக்கிற SQL சர்வர் இல்லாட்டி SQL சர்வர் ஒரு VM போட்டு ரன் பண்ணுறதுனா அது அஸ்யூர் SQL டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 10 வருஷம் DBA இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டேட்டாபேஸ் அட்மின், DBA டேட்டாபேஸ் அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஏகப்பட்ட சர்வரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி 1008 டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரிஃபர் பண்ணிங்க ஒரு VMஐ க்ரியேட் பண்ணி நீங்களே ஒரு VMஐ க்ரியேட் பண்ணிங்க, அதை சர்வர் OS இன்ஸ்டால் பண்ணிங்க, அதில் SQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணுவீங்க. நீங்களே OSஐ மெயின்டைன் பண்ணுவீங்க, SQL சர்வர் மெயின்டைன் பண்ணுவீங்க, பேக்கப் கான்ஃபிகர் பண்ணுவீங்க, ஹை அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்க, யூசர் ஆக்சஸ் நீங்கள் தான் பார்க்கணும், யூசர் அக்கௌண்ட்டில் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும், யூசர் ரோல்ஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும், ஆக்சஸ் நீங்கள் தான் கிராண்ட் பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் தான் பார்ப்பீங்க. அதே நீங்கள் அஸ்யூர் SQL டேட்டாபேஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையே கம்மி, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணுவோம், இட் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், OS சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அவனே பார்த்துப்போம்.